தொடைகளில் ஏபி என்ற ரெண்டு தொடை இருக்கா. இந்த ரெண்டு தொடையில் ஏ பொதுவாக இருக்குது, பி டேஸுக்கு பி தவிர்ந்ததுலையும் ஏயிலையும் பொதுவாக இருக்கிறது நிலட்டோணும். இது நிறைய பேர் பார்த்தோன்னு நிலட்டிட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். நாங்கள் இது பார்க்குறதுக்கு நாங்கள் ஏ இடைவெட்டு எப்போவுமே இடைவெட்டு சம்மந்தமாக வந்தால் இதை இடைவெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக இருக்குன்னு சொல்லுவோம். தொடைகளில் பொதுவாக இருக்குன்னு சொல்லுவோம். இதை ஒன்றிப்பண்டு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் போடுறதுன்ற மாதிரி ஜூ வடிவில் இருந்தால் நினைக்க வேண்டியதான். என் வடிவில் இருந்தால் ரெண்டு பாத்திரத்தை கொழுவி வச்சிருக்கிற மாதிரி, அதாவது பொதுவாக இருக்கிறான்னு யோசிக்க வேண்டியதான். இதெல்லாம் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு உத்தி. இப்போ அதுங்களுக்கு தேவையில்லை. பொதுவாக இருக்கிறது என்னென் வடிவில் இருந்தால் பொதுவாக இருக்குது. அப்போ இங்கே என்னென்று இருக்குது, பொதுவாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஜூ ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் உள்ளடக்கியது என்னென்று இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கிறது. பொதுவாக இருக்கிற சம்மந்தமாக நிலத்தை சொல்லி வந்தால் எப்போவுமே ரெண்டு படத்தை பயன்படுத்தி நல்றது தான் எங்களுக்கு இலகுவானது. கொஞ்சம் நீங்கள் நிறைய இப்படி ரெண்டு படங்கள் சம்மந்தமாக செய்தித்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்தோன்னே நிலட்டக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் செய்கிறோம்னா ரெண்டு படத்தில் செய்கிறதா சிறந்தது. ரெண்டு படத்தில் செய்கிறதா சிறந்தது. இப்படி பொதுவாக இருக்கிறது வரும்போது போக போக ஒரே படத்துலேயே பார்த்துருவீங்க. இப்போ இது ஏ, அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிறது பி, அதே மாதிரி வழியில் இருக்கிறது ஏ, உள்ளுக்கு இருக்கிறது பி. இப்போ நாங்கள் இதில் நிலட்டி பார்த்துட்டு இந்த படத்தில் நிலட்ட போகிறோம். எப்படி நிலட்டுறா ஒன்றும் இல்லை, ரெண்டு இலக்கங்கள் இருக்குது. ஏ பி டேஸ் இருக்குது. முதல்ல இதில் ஏ நிலட்டுவோம், இதில் பி டேஸ் நிலட்டுவோம். ரெண்டுக்கு பொதுவாக இருக்குது இனங்காணும். ஏ நிலட்டினோம்னா இந்த பெரிய வட்டம் முழுவதுமே சின்ன வட்டம் உள்ளுக்குள்ள அடங்கிடும். பெரிய வட்டம் முழுவதுமே ஏக்குள்ளே அடங்கிடும். பி டேஸ் என்றால் பி தவிர இந்த டேஸ் என்று வந்துச்சுன்னா பி என்றால் பியை நிலட்டணும். இந்த சின்ன வட்டம் தான் பியை நிலட்டணும். பி டேஸ் என்றால் டேஸ் மேலே போட்டிருந்தா எதுவாக இருந்தாலும் சரி டேஸ் போட்டிருந்தா அது தவிர்ந்தது. இங்கே பி போட்டிருக்கு, பி டேஸ். அப்போ பி என்றது இந்த சின்ன வட்டம், பி டேஸ் என்றால் பி தவிர்ந்தது. பி தவிர்ந்து வெளியே இருக்கிறதும் பெறும், உள்ளுக்கு இருக்கிறதும் பெறும். ஆனால் சின்ன வட்டம் மட்டும் வராது. பி என்று போட்டிருந்தா சின்ன வட்டம் மட்டும் பெறும். இங்கே பி டேஸ் என்று போட்டிருக்கக்கூடிய வெளியே இருக்கிறது மட்டும்தான் வரும், பி வராது. அதாவது ஏயும் வெளியே இருக்க அகிலத்தொடையும் வரும். அகிலத்தொடையும் இப்படி போட்டிருந்தா அகிலத்தொடையும் ஏயும் வரும். இந்த சின்ன பி மட்டும் வராது. இப்போ பார்த்தோம்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கதான் கேள்வி. ஏ நாங்கள் இங்கே நிலட்டிட்டோம், பி டேஸை இங்கே நிலட்டிட்டோம். இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் கேள்வி. இதுலையும் ரெண்டு படத்துலையும் பொதுவாக இருக்குது இனம் கண்டு போட்டோம்னா சரி. இதுலையும் எது பொதுவாக இருக்குது, இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் பொதுவாக இருக்குது. சின்ன வட்டம் தவிர்ந்தது. புரியுமான்னு நினைக்கிறோம் பார்க்க. ஏன்னா இதில் முழு செவ்வகமுமே நிலட்டி இருக்குது, இந்த சின்ன வட்டம் தவிர. இதில் முழு செவ்வகம் நிலட்டையில் பெரிய வட்டம் மட்டும்தான் நிலட்டி இருக்குது. அது மொத்தத்தில் ரெண்டுக்கும் பொதுவாக வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ நிலட்டுறது தான் ரெண்டுக்கும் பொதுவாக நிலட்டப்பட்டு இருக்குது. பெரிய வட்டத்துக்குள்ளே சின்ன வட்டத்தை தவிர்த்து நிலட்டி இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. இதை நாங்கள் பார்த்தோன்னே போடலாம். ஏன்றது பெரிய வட்டம். அப்போ பெரிய வட்டம் வரப்போகுது. பெரிய வட்டத்துக்கும் பொதுவாக இருக்கணும் என்னத்துக்குன்னு பார்ப்போம். பி டேஸ், அதாவது பி தவிர்ந்தது. அப்போ பி தவிர்ந்தது வெளியில் இதுவும் வரும், இதுக்கும் வரும். ஏன்றது இது மட்டும்தான் வரும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த துண்டு தான். இது சில பேர் பார்த்தோன்னு நிலட்டிட்டு போயிடுவீங்க. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஓரளவுக்கு சொல்லி கிடக்கு. விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். தனித்தனியாக நிலட்டுறதால் சிறந்தது. தெரியாத ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். ஏன்ற தனியாக நிலட்டிட்டோம், பி டேஸ் என்ற தனியாக நிலட்டிருக்கோம். ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத பார்த்துட்டு அதை நிலட்டி விட வேண்டியதுதான். உள்ளுக்கு பி என்ற வட்டம் வராது, ஏ என்ற வட்டத்துக்குள்ளே பி என்ற வட்டம் வராமல் வரும். இப்படி நாங்கள் நிலட்டினமே நிலட்டக்கூடாது. இப்படி ஒரு கோடு போட்டால் சரி. பெரிய வட்டத்துக்குள்ளே சின்ன வட்டத்தை தவிர்த்து ஒரு கோடை அடித்து விட்டால் சரி. இப்படி நிலட்ட தேவையில்லை, இப்படி நிலட்ட தேவையில்லை. இப்படி கோடு அடித்தா சரி. இதே மாதிரி அடுத்த காணொலியோடு சந்திப்போம். தொலைகள் சம்பந்தமாக தேவைன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியாக பார்க்க போகிறது 9x வர்க்கம் கழித்தல் 4 = 0. இதை தீர்க்க சொல்லி வந்தால் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தப்பட்ட காணொலி ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னுக்கு போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். ஏ வர்க்கம் செய்ய பி வர்க்கம் சமன் 0 ஏ சக பி ஒருக்கா கூட்டி எழுதுகிறோம், ஒருக்கா கழிச்சு எழுதுகிறோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே போட்டிருந்தோம். இதை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். விட தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இது சம்மந்தமான பூர்ண விளக்கத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.